அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அவருடைய வழிக்கும் நம்முடைய வழிக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஆனால் அவர் அவருடைய நினைவை நம்மிடத்தில் தர விரும்புகிறார். அவருடைய வழியை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அந்த வழியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். அவருடைய நினைவோடு நாம் இணைந்து கொள்ளவும் விரும்புகிறார். ஆனால் அவர் சொல்லும்போது என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லி நம்மிடத்தில் சொன்னாலும், அவர் நினைத்த பிறகு நாம் அதை உள்வாங்கினால் அந்த நினைவுகள் யாருடையதாக மாறுகிறது? அதுவும் நம்முடையதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நினைவுகள் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப ஏன் நினைவை அதிகமாக்கி ஆண்டவருடைய நினைவை மட்டுப்படுத்துவதல்ல, கர்த்தருடைய நினைவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நினைவுகள் எத்தனை இருக்கிறது என்றால், நம்முடைய நினைவுகளுக்கு பஞ்சமே இல்லை, நம்முடைய யோசனைகளுக்கு பஞ்சமே இல்லை, நம்முடைய திட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், வேதத்தில் கர்த்தர் நினைக்கிற நினைவு என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவு என்பதை அறிய வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு நான் இப்படி வைத்திருக்கிறேன், நமக்கே தெரியாமல் நமக்கு உதவி செய்யும் கர்த்தர். நிறைய நேரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த காரியம் சரி வரல, இந்த காரியம் வாய்க்கவில்லை, இந்த காரியம் நடக்கவில்லை, இந்த காரியம் சரியா முடியுமான்னு தெரியல, இந்த காரியத்தில் நமக்கு ஒரு விமோசனம் அல்லது ஒரு எதிர்காலம் இருக்குமா தெரியல, இந்த விஷயம் எப்படி நடைபெறும் என்று தெரியல. இப்படி எல்லாம் நாம நிறைய நேரம் யோசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கே தெரியாம நமக்கு உதவி செய்யும் கர்த்தர். அல்லேலூயா. அதை வேத ஆதார வசனங்களோடு உங்களுக்கு நான் அதை நிரூபிக்க அல்ல, அங்கே இருக்கிற வசனத்தை எடுத்து காண்பித்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சில வேளைகளிலே கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்திருக்கிற விஷயத்தை நம்ம அவசரப்பட்டோ அல்லது நம்முடைய சுயநலத்திலேயோ நம்முடைய மாம்ச ரீதியான எதிர்பார்ப்பிலேயோ மாம்ச குணாதிசயத்திலேயோ அதை கெடுத்து விட்டுறோம், அதை தடுத்து விட்டுறோம், அதை இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் சொதப்பி விட்டுறோம். ஏன் அப்படின்னா, அதை நம்ம விளங்கிக்க முயற்சி பண்ணுறதில்லை. ஆண்டவருடைய செயல் எப்படி போகிறது என்பதை குறித்து அறிய விரும்புவதில்லை. அறியாமல் கர்த்தர் காரியத்தை நம்ம மூளையை வச்சு என்ன செய்ய பார்க்கிறோம்? அறிய விரும்புகிறோம், யோசிக்க விரும்புகிறோம், திட்டமிட விரும்புகிறோம். ஆகையினாலே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாக ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவருடைய நினைவு நம்முடைய நினைவு அல்ல. அவர் நினைக்கிறத எல்லாத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது, கிரகிக்க முடியாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அவரை சார்ந்திருந்தால் போதும், அவரை சார்ந்திருந்தால் போதும். ஆகையினாலதான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்க. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இயேசு உயிரோடு இருக்கும் போதும் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆக்க நினைத்தவர்கள் அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் அதே கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை நான் என்ன செய்வேன்? கட்டி எழுப்புவேன். அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. உங்களுக்கு அடுத்தது அல்லன்னா அர்த்தம் என்னன்னா, உங்க வேலை இல்லை, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் செய்தா அவர் செய்ய வேண்டியதை செய்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் அவர் வேலையவும் சேர்த்து நம்ம செய்றோம், அவர் செய்ய வேண்டியதை நம்ம செய்றோம், அவர் சொல்ல வேண்டியதை நம்ம சொல்றோம், அவர் நினைக்க வேண்டியதை நம்ம நினைக்கிறோம். அவர் முயற்சி எடுக்கும் போது நம்ம வேகமா நம்ம ஏதோ செய்யற மாதிரி போய் செய்து அவருடைய திட்டத்தை நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணி விட்டுறோம்?
வீணாக்கி விட்டுறோம், அந்த திட்டத்தை நாம் கெடுத்து விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்தும்படியாக வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்வோம். அப்போ நம்முடைய தேவன் நமக்காக நமக்கே தெரியாமல் பல காரியங்களை, நம் அறிவுக்கு எட்டாத விஷயங்களையும் மறைவாக செய்து நாம் எவ்வித மன பாதிப்பும் இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு சகல உதவிகளையும் வேலைகளையும் ஆயத்தங்களையும் அவர் செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் நாம் இப்போது அதை புரிந்து செயல்படுகிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு உதாரணப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு என்ன செய்ய நினைத்தீர்கள்? தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். வாட் இஸ் த பிஹைண்ட் ஒர்க்? இதனுடைய பின்னணியத்தின் வேலை என்ன? அப்ப எப்போதுமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆனதை அவர் செய்ய வல்லவர். ஏன் அவர் செய்ய வல்லவர்னா, அவர் கண்ணிருந்தும் காணாதவரோ காதிருந்தும் கேளாதவரோ செயல்படாத தேவன் அல்ல. அவர் திட்டமிட்டு செயல்படுகிறவர். அவர் நேர்த்தியாய் காரியத்தை செய்து முடிக்கிறவர். நாம் அநேக வேளையில் என்ன நினைக்கிறோம், எனக்காக அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏன் நினைவுபடி அவர் செய்யல, ஏன் யோசனைப்படி அவர் செய்யல, ஏன் திட்டத்தின்படி அவர் செய்யல. இப்ப யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பித்த தரிசனம் என்னவென்று சொன்னால், அவன் நிற்பானாம், அவனை சுற்றி 11 அரிக்கட்டுகள் அவன் என்ன செய்வான்? பணிந்து கொள்ளும். அப்படி அவன் தரிசனம் பார்க்கிறான், சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனத்தை போய் மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. அப்போ அங்கே யோசேப்பினுடைய வாழ்வு முறை எப்படி போகிறது? அந்த சொப்பனம் பார்த்தவனுக்கு எது வரைக்கும் அவனுக்கு தெரியல அப்படின்னா, அவன் அந்த பார்வோனிடத்திலே போய் அங்கே ராஜாவாக அமர்ற வரைக்கும், அல்லது அங்கே ஒரு பிரதானியாக ஒரு மேன்மையானவனாக அமர்ற வரைக்கும் என்ன நடக்குனே அவனுக்கு தெரியல. அப்ப சில நேரங்களிலே சில பாதைகள் என்ன என்று நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. என்ன என்றே நமக்கு தெரியாது. அது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. நாம சில நேரத்தில் அவசரப்படுறோம். நாம சில நேரத்தில் நம்ம யூகிக்கிற விதத்தில் நம்ம யூகிப்பில் அதை முயற்சி பண்ணுறோம். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, யோசேப்பினுடைய வழியை கவனிங்க. யோசேப்பினுடைய வழி என்ன ஆயிற்று? யோசேப்பினுடைய செயல் என்ன ஆயிற்று? அவர் சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இவர் எங்கே உட்காந்துருக்காரு? சிறைச்சாலையில் உட்காந்துருக்காரு. ஆனால் தரிசனம் என்ன, சொப்பனம் என்ன, வாக்கு தத்தம் என்ன, அதுக்கும் சிறைக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. ஆனால் சிறையில் போய் உட்கார்ந்துருக்கார். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு சிறையிருப்போ அல்லது ஒரு அனுபவம் வந்துவிட்டால், ஒரு அவமானம் வந்துவிட்டால் நம்முடைய நினைவெல்லாம் மாம்ச ரீதியிலே முடிவெடுத்து எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம். ஒரு தடவை ஆண்டவர் அனுமதிச்சாரான்னு கவனிச்சா அமைதியாக வாயை மூடிட்டு என்ன செய்யலாம்? இருக்கலாம். இதை யார் புரிந்து கொண்டா? யோசேப்பு புரிந்து கொண்டார். யோசேப்பு எந்த இடத்திலேயும் அவன் தனக்கு நேர்ந்த எதையும் என்ன செய்யவில்லை? புலம்பவில்லை, யாரிடத்திலும் சொல்லவில்லை. அதுக்கு மாற்றி ஏற்பாடு எங்கும் என்ன செய்யவில்லை? செய்யவில்லை. அப்படி செய்ததில் கூட அது அவனுக்கு வாய்க்கவில்லை. சிறைச்சாலையில் இருக்கிறவன்ட்ட சொல்றாரு, உனக்கு நல்லது நடக்கும்போது நீ என்ன பண்ணிக்கோ. அவன் நினைச்சானா? இல்லையா? இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் தூக்கி எறிகிறார்கள். அவனை தூக்கி ஒரு கிணற்றில் போடுகிறார்கள். அதில் ஒருவன் சொல்லுகிறான், எதற்கு நமக்கு இந்த வேலை, நம்ம கண்ணு கெட்டாத தூரத்தில் விற்று போட்டுருவோம். அவன் தூக்கி விற்றதுக்கு யாரு காரணம் நீங்க சொல்லுங்க. அவங்க சகோதரர்களை வைத்து முன் ஏற்பாடாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருடைய குணாதிசயத்தை வச்சு எந்த வேலை செய்யணும்னு அவருக்கு தெரியும். எல்லா குணத்தை வச்சு எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம குணம் மாறுற வரைக்கும் ஆண்டவர் சில பொருளை தரல, சில ஆசீர்வாதத்தை தராமல், சில வளர்ச்சியை தராமல், சில மேன்மையை தராமல் நம்ம குணத்தினால அமைதியாக வச்சுருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு நான் திறமையான ஆள், என் லெவலுக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா? லெவல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்ன சரியில்லைங்க. உங்களுக்கு புரியுதா விஷயம்? குணம் சரியில்லைன்னா அதை தர முடியாது. ஏன்னா அந்த குணம் அதை சொதப்பிடும், அந்த குணம் அதை கெடுத்துரும். அப்ப இங்க யோசேப்பினுடைய குணம் தான் அந்த வீட்டில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு அவன்கிட்ட தான் இருக்கு. அங்கே ஆபிரகாமுடைய அந்த வம்சத்திலே இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள்லயே ஒரே ஒரு ஆளுக்கு தான் என்ன குணம் இருக்கு?
இந்த ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறதுக்கு. இப்போ நீங்கள் நமக்குள்ள அபிஷேகம் வந்து ஆவியானவர் நமக்குள்ள இடைப்பட ஆரம்பிக்கிறார்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குணத்தை மாற்ற முயற்சி பண்ணுறார். அது எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துக்கிறீங்க? அப்படி கடந்த வாரத்தில் நம்ம அபிஷேகத்தை குறித்து தியானித்தோம். அந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, இவர் வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குணத்தை என்ன பண்ணி தராரு? மாற்றி தராரு. நம்ம எங்க மாற்ற விடுறோம், எங்க மாறுறோம்? நம்ம குணத்துல தான் இருக்கிறோம். இல்ல, நீங்கள் ஆவிக்குள் ஆக்கப்பட்டீர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். வரங்கள் கூட பாருங்க, 4 வரம் தான் ஆவியினால கிரியை செய்துன்னு சொல்லியிருக்கு. மிச்ச வரம்லாம் ஆவியினாலன்னு சொல்லல. ஏன்னா பிசாசும் அதை செய்கிறான். அந்த வரத்தை பிசாசும் அதை செயல்படுத்துறான். 9 வரத்துல 5 வரம் ஆவியினாலே என்று வரவில்லை. ஆனால் அதையும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்று வந்திருந்தாலும் அந்த வார்த்தைக்கு வரத்துக்கு முன்னால ஆவியினாலே ஆவியினாலே அப்படின்னு 4 வரத்துக்கு போட்டிருக்கு, மிச்சம் 5க்கு போடலை. ஏன்னா அந்த 5 யாரும் செய்வா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? உலகத்திலே இருக்கிற சாத்தானும் அதை செய்வான். அப்போ அவன் செய்கிறத நம்ம பெருசாக நினைக்கிறது இல்லை. அவனும் செய்கிறான், ஆண்டவரும் செய்கிறார்னா நீங்களும் நானும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்படுகிறோம். இப்போ இந்த வீட்டில் இப்போ உங்களை ஆண்டவர் ரட்சித்துட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு சில ஆசீர்வாதத்தை தரணும், உங்களுக்காக நியமிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் இன்னும் அதை என்ன செய்யலை? சுதந்திரிக்கவில்லை. அதுக்கு தேவையான குணாதிசயம் ரொம்ப முக்கியம். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இடைப்பட்டு அதை அடைய வைக்க விரும்புகிறார். அதை அடைய வைக்கிறதுக்கு நம்ம குணத்தை சரி பண்ணணும்னா, நம்மை சரியாக ஒழுங்குபடுத்தணும்னா சில நேரம் பேசி ஒழுங்குபடுத்தலாம் சில விஷயத்தை. சில நேரம் சில பிரச்சனைக்குள்ள அனுப்புனா தான் நம்ம ஒழுங்குக்கு வருவோம். சில நேரம் பாருங்க, நல்லா கவனிங்க, படிச்சு பட்டதை விட பட்டது எவ்வளவு நல்லா இருக்கு. அனுபவப்பட்டு சில விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம்ல, அது உங்களுக்கு சரியா இருக்கா? படிச்சு வந்தது சரியா இருக்கா? எது உங்களுக்கு தீர்மானம் கரெக்டா இருக்கு? அனுபவப்பட்டதுல ரொம்ப கரெக்டா இருக்கீங்க. ஏன்னா ஆயிடுச்சு அப்படி. அதான் சொல்லுவாங்க, சூடுபட்ட பூனை வந்து திரும்ப பாலை போய் உடனே என்ன செய்யாதான்? வாய் வைக்காது. அதுக்கு பால் இஷ்டம். ஆனால் ஏன் வைக்காதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அதுக்கு. அப்போ என்ன அதுக்கு கற்றுத்தர வேண்டிய விஷயம் என்ன? அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு பின்னால் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் பண்ணி ஒன்றை செய்கிறாரு. அந்த செய்கிறதுக்கு அவர் போக்குக்கு என்ன செய்யணும்? போக பழகணும். அதுக்கு இடையில வர்ற எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சகிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். யோசேப்பு அதை தெளிவாக செய்தார். அப்ப யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே எதற்கு என்றால், பின்னணியத்திலே அங்கே இருந்ததான வெகு ஜனங்களை உயிரோடு காக்க ஒரு பிளான் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்கு. யாரை காப்பாற்ற போறாரு? யாரை காப்பாற்ற போறார்னா, ஆபிரகாமினுடைய சந்ததியை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வேணும். இப்போ சூழ்நிலை சரியில்லை. அப்போ இவங்களை செழிப்பாக வைக்கணும், இவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இவங்களுக்கு ஒரு பராமரிப்பு வேணும். என்ன செய்யலாம் என்றால் அதுக்கு ஒத்து வர்ற ஆள் இப்போ யாரு? யோசேப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த விரும்புவதே அவருடைய விருப்பம். இந்த பூமியில் யாரையும் போட்டு கொடுமைப்படுத்தி படாத பாடுபடுத்தி ஆண்டவர் செய்யணும்னு ஒரு இடத்துல கூட ஆண்டவர் எழுதலை. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆண்டவரை குறித்து. என்ன தெரியுமா? ஆதாம கூட படைச்சிட்டு அவனுக்கே தெரியாமல் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அவனை கொண்டாந்து எங்கே விட்டாரு? தோட்டத்தில். பார்த்தீங்களா? நீ போய் கஷ்டப்பட்டு உருவாக்கு, அந்த மரம் வளர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அது காக்கிற வரைக்கும். அப்படியா சொன்னார்? அது காய்ச்சி கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்கு. அப்போ கொண்டாந்து அவனை விடுறாரு. இவன் வந்து உள்ளே வந்த உடனேயே எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்ற மாதிரி, அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்பவும் கர்த்தர் நமக்கு அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்ய விரும்புகிறார். பிஹைண்ட் த ஸ்கிரீன், எனக்கே தெரியாமல் எனக்கு அந்த வேலைகளை அவர் செய்கிறார். என் எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை அவர் அழகா டிசைன் பண்ணுகிறார். ஆனால் இடையில் எனக்கு கற்றுத் தருவதற்கு சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில எதிர்பேச்சுகள், சில கசப்புகள், சில வெறுப்புகள், சில இழப்புகள், சில நஷ்டங்கள், என்னதெல்லாம் சொல்ல இதெல்லாம் வருது. சில பிரிவுகள், பிரிவினைகள், சண்டைகள் எல்லாம் வருது. எதுக்கு? இப்போ ஏன் எண்ணம் எல்லாம் என்னவா இருக்கணும்னா, இடையில நடக்கிறத பற்றி இல்லை. என்னுடைய எண்ணமெல்லாம் நான் எங்கு போக வேண்டும் என்பதை குறித்தே இருக்க வேண்டும். இடையில எனக்கு நடக்கிற எந்த பிரச்சனையை குறித்தும் நான் அங்கலாய்ப்பேன் என்றால் அதற்கு
நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் என்றால், இஃப் ஐ ரெஸ்பான்ஸ் மை ப்ராப்ளம் ஐ வில் பி தேர் இன் த சேம் பிளேஸ். இஃப் ஐ இக்னோர் மை ப்ராப்ளம் ஐ வில் பி பிளெஸ்ட். என்னுடைய பிரச்சனையை நான் கண்காணித்து அதை சரிப்படுத்த நான் முயற்சிப்பேன் என்றால் நான் அங்கே தான் இருப்பேன். இழப்பு பெரிதாய் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டு அவர் எனக்கு ஒன்று சொன்னாரே அதை நோக்கி நான் செல்வேன் என்றால் அந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போய், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது என்னை விட்டு என்ன செய்தோம், அகன்று விடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பின் வாழ்வு அதுதான். யோசேப்புக்கு நடந்தது அதுதான். ஈவன் அவனுக்கு நடந்த எதை குறித்தும் கவலைப்படவில்லை, எதை குறித்தும் யோசிக்கவில்லை. அவனுடைய எண்ணமெல்லாம், ஒரு நாள் சொன்னார், ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தார், ஒரு காரியம் நிறைவேறும் என்றார், என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு என்னுடையவர்கள் எல்லாரும், என் தகப்பன் உள்பட எல்லாரும் என்னை பணிந்து கொள்ளத்தக்க கர்த்தர் ஒன்றை செய்திருக்கிறார் என்றால் அதை அவர் நிறைவேற்றுவதற்கு நான் அவருக்கு ஏற்றபடி செல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஏற்றபடி நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். யோசேப்பு அதை செய்தார் பாருங்க. செய்த உடனே அங்கே நடந்த விஷயம் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது 50ஆம் அதிகாரத்தில். இப்போ எல்லாரும் வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் எல்லாரும் அவனை கூடி நிற்கிறார்கள். எல்லாம் அவனுடைய அப்பா முதற்கொண்டு எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க. நின்று அந்த காலத்தில் அந்த அரசவையில் அவனுக்கு இருந்த பதவிக்கு அங்கே வந்த உடனே எல்லாரும் தலை வணங்கிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கணும். இப்போ அப்பாலிருந்து அன்னையிலிருந்து எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க? தலை வணங்கினார்கள். வணங்கி விட்டு சொல்லப்பட்ட செய்தி என்ன? நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? தீமை செய்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள். இப்போ உங்கள் நினைவு வேற, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நினைவு வேற. நீங்கள் ஆண்டவர் நினைவுக்கு ஒத்து வர்றீங்களா? உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற விஷயத்துக்கு நினைவில் வர்றீங்களா? எந்த நினைவுக்கு நீங்கள் நிற்கிறீங்க? ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை, ஒரு ஆவிக்குரிய வழி நடத்துதலை சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். அதை சரியாய் புரிந்து கொண்டு செயல்படவில்லை என்றால், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்களால் கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை நீங்கள் பெறவே முடியாது. இப்போ இந்த யோசேப்பு சரியாக விளங்கி கொண்டார். தன் சகோதரர்கள் செய்கிற எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அவர்களிடத்தில் சண்டையிடவில்லை, அவர்கள் செய்ததற்கெல்லாம் சரி என்று ஒத்துக்கொண்டார். அவர் அங்கே போனால், போத்திபார் வீட்டிற்கு போனால், அங்கேயும் அவர் வீண் பழி சுமத்தப்பட்டார். வீண் பழி சுமத்தப்பட்டு ஜெயிலில் தூக்கி போடப்பட்டது. அப்பவும் அமைதியாக இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, அதான் அவர் பிளானு. திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, கூப்பிடு அந்த யோசேப்பை, அவனுக்கு போடு அந்த ட்ரெஸ்ஸை, ரதத்தில் ஏற்று, மோதிரத்தை மாட்டு, வஸ்திரத்தெல்லாம் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்து, அவன் கையை அசைச்சாதான் நீங்களாம் கீழ்ப்படியும். அவன் கையை அசைச்சு உட்காருன்னா எல்லாம் அமைதியாக என்ன பண்ணியிருக்கணும்? எந்த ஊரில் அப்படி நடந்துச்சு? அவன் சிறைச்சாலையில் இருந்த அதே ஊரில். அல்லேலூயா. நீங்க காட்ஸ் பிளான், ஆண்டவருடைய திட்டத்துக்கு, அவர் நினைவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம மற்றதையே நினைச்சுக்கிட்டு நீங்க வேலையை பார்த்தீங்கன்னா அவர் நினைவு உங்களுக்கு வேலை செய்யாது. அவர் உங்களை குறித்து நினைத்த நினைவில் செயல்பட முடியாது. அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு பெரியது. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. உங்களை குறித்து அவர் உங்களுக்காக பண்ற பிளான் பெருசு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சும்மா அந்த சில்லற விஷயத்துலலாம் போய் தலையிட்டுக்கிட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அப்போ எனக்கு பின்னால் ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானை குறித்து யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, பூமிக்கு அடுத்தவைகளை வைத்தும், பூமிக்கு அடுத்தவைக்குரிய உறவை வைத்தும், இதில் உள்ள மரியாதையை வைத்தும், இதில் உள்ள பணத்தை வைத்தும் நம்மளை அடிக்க பார்ப்பான், நம்மளை கெடுக்க பார்ப்பான், நம்முடைய மனதை குழப்ப பார்ப்பான். ஆனால் கர்த்தர் மேலானவைகளை நாடுங்கள் என்கிறார். அவர் சொல்லுகிறார், மேலானதை தேடுங்கள் என்கிறார், உயர்வானதற்குள் வாருங்கள் என்றார், உன்னதத்தை நோக்கி பாருங்கள் என்றார், உங்களுக்கு உன்னதத்தின் ஆவியை தருகிறேன் என்கிறார், அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். ஆனால் நாம எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? இதனால் பாதிப்பு யாருக்கு? ஆண்டவருக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒன்று ஆண்டவர் வருத்தப்படுறாரு, இந்த வருஷத்தில் இதை செய்யலாம்னு நினைச்சேன், வாங்க மாட்டுங்க, கொடுக்க முடியலையே, நிறைவேற்ற முடியலையே, உயர்த்த முடியலையே, மேன்மைப்படுத்த முடியலையே, பிரபலமாக்க முடியலையே, பிரசன்னத்தை அனுப்ப முடியலையே, வரத்தை கிரியை செய்ய வைக்க முடியலையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கார்.
இன்றைக்கு ஆண்டவர் தீர்மானமாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நமக்கே தெரியாமல் நமக்காக அவர் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பிசாசு செய்கிற வேலையில் சிக்காதீங்க. அவனுடைய சூழ்ச்சியில் சிக்கக்கூடாது, அவனுடைய வலையில் விழக்கூடாது. ஏன் அவன் வலையில் விழக்கூடாது என்றால், அவனுடைய திட்டம் என்னன்னா, அவனுடைய யோசனை என்னன்னா, நீங்க ஆண்டவர் நினைச்சிருக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறது. ஆண்டவருடைய நினைவு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர் நம்மளை கூட்டு போற பாதையை வச்சு அவனால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதை வைத்துக்கொண்டு அவன் தடுக்க பார்க்கிறான். அதுக்கு யாரை பயன்படுத்த வேண்டும் என்று அவன் திட்டம் வைத்திருக்கிறானோ அவன் செய்வான். இப்போ யோசேப்பை சுற்றி எல்லாம் பண்ணுனா, யோசேப்பினுடைய சிந்தனை என்னவா இருந்தது? யோசேப்புக்கு அங்கே பார்த்தா திடீர்னு சிறைச்சாலை. ஆனால் ஆண்டவருடைய நினைவுபடி அவனுக்கு என்ன வந்து சேர்ந்தது? அரண்மனை வந்து சேர்ந்தது. அரண்மனையிலிருந்து சிறைக்கு அனுப்பப்பட்டான். ஆனால் அதே அரண்மனையில் இவன் உத்தரவுக்கு அரண்மனை என்ன செய்து கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு பின்னால கர்த்தர் செய்கிற சில வேலைகளை நாம் புரிய முடியாததாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் உங்களை குறித்து சொன்ன திட்டத்தை, அவர் உங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தத்தை, அவர் உங்களிடத்தில் சொன்னதான எதிர்கால திட்டத்தை குறித்து, அவர் கொடுத்த வசனத்தை குறித்து நீங்கள் விசுவாசத்தோடு அதை பற்றி கொண்டு அதையே நாடிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை கொண்டு அங்கு சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன அப்படிங்கிறத நாம் தெரியாம நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிளான்லயே போயிடுறோம். அப்ப யோசேப்பு கரெக்டா அதை புரிஞ்சார் பாருங்க. யோசேப்பு அதை கரெக்டாக புரிஞ்சு, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை வச்சு ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்குது, ஆண்டவருக்கு ஒரு நினைவு இருக்குது. ஏன்னா அவர் என்கிட்ட சில விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட சில சொப்பனம் தந்திருக்கிறாரு, என்கிட்ட சில வெளிப்பாடு தந்திருக்கிறாரு, என்கிட்ட சில தீர்க்க தரிசனமாய் சில விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை அவர் நிறைவேற்றுறதுக்கு இடையில நடக்கிற இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. என் நோக்கமெல்லாம் அது நிறைவேறணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்படி இருக்கீங்களா? நம்ம அப்படி இருக்கோமா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கே மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடையில நடக்கிற விஷயம்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது நடக்கிறது எல்லாமே எதுக்குன்னா அவர் சொன்னதை அடையக்கூடாதுங்கிறதுக்கு தான். நாம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நான் தெளிவாக நாம் செய்யவில்லை என்றால், இந்த சபை இங்கே இருக்கிறது என்றால் இது எதுக்கு இருக்குங்கிறது தான் முக்கியம். இதுக்கு இடையூறாகவோ இடைஞ்சலாகவோ எதிரடையா பிசாசு எத்தனை வேலையை செஞ்சாலும் அதை பற்றி என்ன செய்யறதில்ல, கவலைப்படுறதில்ல. முன்னோக்கி அடிச்சு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு திட்டம் தந்திருக்கிறாரு, அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த சபை இந்த இடத்துல உருவாயிருக்கிறது என்றால் அவர் ஒரு பிளானோட தான் இங்கே என்ன பண்ணியிருப்பார், இதை செய்திருப்பார். ஹல்லேலூயா. முன் ஏற்பாடு செய்தவர் யார்? அவர். உங்களுக்காக அவர் அவிதமாகவே முன் ஏற்பாடு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல போய் செட் பண்றதுக்கு ஒன்றை வச்சுட்டார். இப்போ இந்த குடும்பம் என்ன செய்யுது? அதே எகிப்தில் எப்படி இருக்குன்னா அடிமையா இருக்கு. எகிப்தில் எப்படி இருக்கு? அடிமையா இருக்கு. இப்போ அடிமையா இருக்கிற இந்த குடும்பத்துக்கு அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க. ஏன்? என்ன ஆச்சு? யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்த பொழுது, யோசேப்பு இருக்கிற வரைக்கும் தான் பாதிப்பு இல்லை, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்த பொழுது அங்க என்ன உண்டாயிற்று? அடிமைத்தனம் உண்டாயிற்று. இப்போ ஆண்டவரிடத்துல நல்லா இருந்த குடும்பம் எல்லாம் இப்ப எங்க போயிருச்சுன்னா எகிப்துக்கு அடிமை ஆயிடுச்சு. இப்பவும் ஆண்டவர் பாருங்க சும்மா இருக்காரா பாருங்க. பிஹைண்ட் த ஸ்கிரீன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படுத்த ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஆளை தேடிக்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்க, சிக்க மாட்டேங்க. இப்போ நம்மள்ட்டையும் நிறைய பேரை முக்கியமாக ஆண்டவர் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு திட்டம் பண்ணுறாரு. நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், ஒரு மீன் இருக்குது, அந்த மீனை கையில் சும்மாவே என்ன செய்ய முடியாது, பிடிக்கவே முடியாது. அதுக்கு சாம்பல்லாம் போட்டு கையில் என்னெல்லாமோ போட்டு அப்புறம் பிடிச்சா தான் கொஞ்சம் கிரிப்பாக என்ன செய்யும், கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த மீன் மாதிரி நழுவி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரும் எதையாவது பண்ணி அவர் பக்கமாக கொண்டு வந்துடலான்னு முயற்சி பண்ணுறாரு. நமக்கு ஐயோ ஆண்டவரே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் என்ன செஞ்சிட முடியாது, வந்துட முடியாது. உடனே அவர் யோசிப்பார், நானும் நினைச்ச மாதிரிலாம் உனக்கு செய்யவும் முடியாது, நீ எப்படி கேட்டாலும் தர முடியாது. நிறைய பேருக்கு ஆண்டவர் ரெடியாக வச்சிருக்காரு, ஆனால் இன்னும் என்ன செய்யலை, கிடைக்கல, நடக்கலை, வரல, பெருகலை. அப்படின்னா உள்ள ஏதோ ஒரு இடத்துல வழுவி நழுவி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டு நம்ம என் நினைவையே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம நினைவையே பெருசா சொல்றோம், நம்ம நினைக்கிற நினைப்பிலேயே பெருசா விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தருடைய நினைவு வேறு, நம்முடைய நினைவு வேறு. ஹல்லேலூயா.
அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தெளிவாக நடத்த விரும்புகிறார். இப்போ அவ்வளோ தூரம் எல்லாம் சலுகை கொடுத்து கோசை நாட்டில் எல்லாம் பெருசாக வச்சவருக்கு இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க. எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அடிமை ஆயிட்டாங்க. இப்போ அடிமையாக இருந்தவங்களையும் அவர் பாருங்க எப்படியாவது இவங்களை என்ன செஞ்சிடணும், விடுதலை ஆக்கிடணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணால் அவருக்கு யாராவது சிக்குவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் சிக்கலை. அப்போ தான் பாருங்க அடிமைத்தனத்தின் 320வது வருஷம். அடிமைத்தனத்தின் அளவு எவ்வளவு? 400. சொல்லப்பட்ட வருஷம் எவ்வளவு? 400. இவங்க 400 வருஷம் விட்டுருந்தாலும் 500 வருஷம் ஆயிருந்தாலும் இவங்க அங்கே தான் இருப்பாங்க போல, வெளியே வரவே முடியாது போல. இப்போ ஆண்டவர் பாருங்க, அதான் பிஹைண்ட் த ஸ்கிரீன். ஆண்டவர் நமக்கே தெரியாம வேலை செய்யறது பாருங்க. 320வது வருஷம், அடிமைத்தனத்தின் 320வது வருஷம். ஒரு வீடு, யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவர் வேலையை செய்யறதுக்கு அவர் நம்முடைய குணாதிசயத்தையும் நம்ம தைரியத்தையும் நம்மளுடைய வாஞ்சியையும் நம்முடைய அர்ப்பணிப்பையும் நம்முடைய எதையும் பார்க்குறாருங்க. நீங்க எது முக்கியம்னு இருக்கீங்கிறதா முக்கியம். ஆண்டவர் முக்கியமா மற்ற காரியம் முக்கியமாங்கிறத நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? உங்க குணத்துல தேவனுக்கான விஷயத்துல எப்படி இருப்பீங்க, மற்ற உங்கள் விஷயத்தில் எப்படி இருப்பீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டே இருக்காரு, கவனிச்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் பைபிள் வாசிச்சிட்டேன், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டேன், அப்போ எனக்கு எல்லாம் அவர் செஞ்சிருவார். இல்லை, அவர் அதை வச்சு அளக்கலை. அவர் நம்முடைய எண்ணத்தை வைத்து நம்முடைய குணத்தை வைத்து தான் அவர் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. அப்படி கொடுக்கறத வச்சு அப்படின்னா எவ்வளோ பேர் லட்சக்கணக்காக என்ன பண்ணுறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் என்னெல்லாமோ செய்கிறாங்க. இல்லை, நாம் என்னுடைய பாவத்தினால் விளைவிக்கப்பட்ட குணம், நம்மகிட்ட இருக்கிற எல்லா குணமும் என்ன குணம்? பாவத்தினால வந்தது. அப்ப அவர் நமக்கு பிரசன்னத்தை தர்றதே அந்த குண மாற்றத்துக்கு தான். அபிஷேகத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்த அந்த செய்தியினுடைய விஷயமே அபிஷேகத்தை தந்ததே எதுக்குன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்துறதுக்கு. அப்ப இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்து இந்த பாவத்தினால் வந்த குணம். அப்ப ஆதாமுக்கு பாவம் வந்த பிறகு அந்த பாவம் எதினால் வந்தது? கீழ்ப்படியாமை என்ற ஒன்றினால். கீழ்ப்படிதல் இல்லாத இடத்தில் பாவம் வந்தது. பாவம் வந்ததால் குணாதிசயம் வந்தது. அந்த குணாதிசயம் கர்த்தருக்கு விரோதமானது. அந்த குணத்தை மாத்துறதுக்கு தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன தந்திருக்கிறாரு? அபிஷேகமே தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமே அதுதான். நீங்கள் இந்த குணத்தை எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீர்கள்? இப்போ ஆண்டவருக்கு ஒரு குடும்பம் செட் ஆகி வருது. உடனே அந்த குடும்பத்தில் ஒரு அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகு உள்ளது என்று கண்டு அதை 3 மாதம், இந்த கேரக்டர் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஊர் சட்டம் என்ன? ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன செய்யணும்? கொலை பண்ணணும், உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஆண் பிள்ளை பிறந்தா முடிஞ்சது கதை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களாம் பாருங்க, அந்த ஆண் பிள்ளையை கொலை செய்ய அனுமதிக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய செயல்களை கவனிக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் தரணும்னு நினைச்சிடாதீங்க, தருவார்னு நினைச்சிடாதீங்க. உங்களை ரட்சித்ததுனால எல்லாம் தந்துருவார்னு நினைச்சிடாதீங்க. ரட்சித்தது உண்மை. ரட்சித்த அவர் என்னிடத்தில் பாவியாய் நான் இருக்கும்போது இருந்த குணம் இப்பொழுது என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. அப்ப அதுல இருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேணும்ல. நான் பாவியாய் இருந்த பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த குணாதிசயம் இப்பொழுது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மாறி இருக்கா? அப்பந்தான் அவர் ரிலீஸ் பண்ணுவார். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். மாறட்டும், இன்னும் கொஞ்சம் மாறட்டும், இன்னும் கொஞ்சம் சரியாய் வரட்டும். இப்போ இந்த குடும்பத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது. என்ன குணம்? இந்த பிள்ளையை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த பிள்ளையை பாதுகாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பிஹைண்ட் த ஸ்கிரீன் அவர் உடனே வேலை செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் உடனே வேலை செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஓ ரைட், இப்போ ஒரு குடும்பம், அதுவும் லேவியின் குடும்பம், அந்த குடும்பம் ஒரு குழந்தைய பெக்குது. அந்த குழந்தைய என்ன செய்யணும்னு நினைக்குது? ஆமாம், எல்லாரும் கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது, கொலை பண்ணுறதுக்கு விட்டு கொடுக்கும்போது இவங்க மட்டும் என்ன செய்கிறாங்க? பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைய நாம் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் விடுதலைக்கு நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் உடனே ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதிலே பிசின் கீழெல்லாம் பூசி பிள்ளையை நாணலுக்குள்ளே வைத்து நதியோரமாய் வைத்தாள். ஆண்டவர் எப்படி பிளான்? சும்மா பிளான் இல்லைங்க. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இந்த சும்மா அழிஞ்சு போகிற நம்ம புத்தியை வச்சு யோசிக்காதீங்க. கர்த்தர் காரியத்தை கொஞ்சம் உங்களை ஃப்ரீடமாக விடுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. உங்கள் சிந்தை எப்படி இருக்கும்னா, நம்ம சிந்தை நிறையா நேரம் உலக பிரகாரமான
அதனால தான் ஆபிரகாம்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆபிரகாம்கிட்ட பேசும்போதே சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, ஆஹா அப்படி சொல்லலை. நீங்கள் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12 வாசிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நான் ஏன் இதை திரும்ப வாசிக்க சொல்கிறேன் அப்படின்னா, அவர் செய்கிறேன்னு சொல்லதை நம்ம செய்கிறோம். வாசிங்க அதை, ஆதியாகமம் 12, ஆதியாகமம் 12:2 பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. இப்போ நம்மளை யாராவது மரியாதை இல்லாமல் பேசினா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? உடனே சண்டை போடுறோம், பிரச்சனை பண்ணுறோம், எனக்கு மரியாதை கிடைக்கலன்றோம். ஆனால் உங்களுக்கு மரியாதை யார் தருவா? அது என்னது? அது மரியாதை கிடைக்கிறது என்னதுங்க? ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை யார் தருவேன்னு சொல்றா? அவரே தரேன்னு சொல்றாரு. அவரே நம்மளை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. எதை? என் பேரை பெருமையை அவர் ஆக்குவாராம். நம்ம ஆனால் அதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதை நம்மளே ட்ரை பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாரு? ரைட்டு போ, நீ பண்ணுறியா பண்ணிக்கோ, அதுக்குள்ளே வர்ற எல்லா பிரச்சனையும் நீயே என்ன பண்ணிக்கோ, சந்திச்சுக்கோ. எப்போ நான் உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறியோ அப்போ சொல்லு, யார் வாயெல்லாம் அடைக்கணுமோ நான் அடைக்கேன், யாரெல்லாம் உன்னை எதிர்த்து வர்றாங்களோ அவங்கள நான் நிறுத்துறேன், உன்னை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு பிஹைண்டில் பின்னால் வேலை செய்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இந்த மோசே, இந்த இஸ்ரவேல் குடும்பம் அடிமைத்தனத்தின் நிமித்தமாக அவமானப்பட்டு போய் நிற்கிது. அவங்களுக்காக பேச ஆள் இல்லை, அவங்களுக்காக நிற்க ஆள் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அந்த நேரத்தில் தான் பாருங்க, ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின்படி இப்போ பேர் புகழ் இல்லாமல் கிடக்குது, இஸ்ரவேல் ஜனம் அடிமையாய் கிடக்குது. அதை மீட்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தினார். என்ன நடந்தது பாருங்க, அந்த பிள்ளையை அவர்கள் நதி ஓரத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். வைத்துட்டு தூரத்திலிருந்து என்ன நடக்குமோ என்று சம்பவிப்பதை குறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஆண்டவர் டக்குன்னு பாருங்க, பார்வோனின் குமாரத்திக்கு, யாத்ராமம் 2:5 பாருங்க, அப்பொழுது பார்வோனின் குமாரத்தில் நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அப்படி வரும்பொழுது அந்த நாணல் பெட்டியை குறித்த பார்வை அவள் கூட இருந்தவர்களுக்கு கண்டு அதை எடுத்து கொண்டு வரும்படி சொன்னாள். அதை எடுத்து வந்தாள். வரும்போது அங்கே சொல்லப்படுகிறது, இந்த பிள்ளை யார் என்றால், இது நம்ம பிள்ளை இல்லை, எகிப்தியன் பிள்ளை இல்லை, இது யார் பிள்ளை? எபிரேய பிள்ளைன்னு அங்கே பேசிக்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல். அதாங்க ஆண்டவர் செய்கிற வேலை. சம்பந்தம் இல்லாத ஆளு, இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு ஆளுகிட்ட ஆண்டவர் இரக்கத்தை ஏற்படுத்துகிறார். இப்ப சொல்லுங்க, உங்களை காப்பாற்ற யாரை வச்சு காப்பாற்றுவாரு? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு தெரியும் யாரை வச்சு செய்யணும்னு. அவர் அதுக்கு ஏற்ற ஆளை வச்சிருக்கிறாரு. நம்ம தான் விட மாட்டோம்ல அவரை செய்ய. நம்ம எங்க அவரை செய்ய விடுறோம்? நம்ம தான் பிளான் போடுறோம், நம்ம தான் திட்டம் பண்றோம். நான் எனக்கு எப்படி, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் நமக்கு பின்னால் எவ்வளோ நல்ல வேலையை செய்கிறார் தெரியுமா? அவர் நமக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்கார் தெரியுமா? நமக்காக அவ்வளோ எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சு, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சு, ஒரு உயர்வை வச்சு, ஒரு மேன்மையை வச்சு, எவனும் நமக்கு எதிராக நிற்காதபடி உனக்கு எதிராக எவனும் எழும்பி நிற்பதில்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. அவ்வளோ வாக்கு தத்துவமும் நிறைவேறணும்னா நம்ம சிந்திக்கிறத நிப்பாட்டணும். நம்ம யோசனையை, நம்ம திட்டமிடல், நம்ம யோசனை, நம்ம ஆசை என்னது, நான் எனக்கு இப்படியே பேசுறதை நிப்பாட்டிட்டு, கர்த்தாவே சொல்லும் அடியே வந்துட்டோமான்னு பாருங்க. எது நடந்தாலும் ஆண்டவரே எனக்கு இப்படி ஆயிடுச்சப்பா, என்னால் மனசு தாங்க முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறீங்களா? எடுத்து வரிஞ்சு கட்டி சட்டையெல்லாம் மடிச்சு விட்டு யார்கிட்ட வச்சுக்கிட்ட, இன்னும் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு அவர் ஒரு 10 வருஷம் தள்ளி போடு, என்னத்தை ஆசீர்வாதத்தை ஒரு 10 வருஷம் தள்ளி போடு, என் சரிப்பட்டு வர மாட்டான். இதை நான் சொல்லலைங்க, இதே மோசைக்கு நடந்துச்சு. இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் அவனை. இப்போ உடனே யார் வீட்டில் வளர்க்காரு? ராஜ வீட்லேயே வளர்க்காரு. அவன் வீட்டிலேயே வச்சு வளர்த்து அவனுக்கு வில் வித்த, மல் வித்த, அந்த வித்த, இந்த வித்த எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. குதிரை ஏறுறதுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. சொல்லி கொடுத்து முடித்த பிறகு இப்போ ஆண்டவர் பாருங்க, இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான். ஏன்னா இவன் யாருன்னா, எடுத்த உடனே என்ன பண்ணுறான்? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை ஒரு அதிகாரத்தில் வைக்கணும் அப்படின்னா, ஒருத்தரை நடத்துகிற இடத்துல வைக்கணும் அப்படின்னா, இவ்வளோ பேரை நடத்திட்டு போகிற ஆளுக்கு என்ன குணம் இருக்கக்கூடாது? ஷார்ட் டெம்பர் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முன் கோபம் இருக்கக்கூடாது, கோபமே வரக்கூடாது. உண்மையிலே ஆண்டவர் பாருங்க, இவனுக்கு கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னா,
என்னடா நீ எப்படி ஏன் ஆளை அடிக்கலாம்? ஆண்டவர் பார்க்குறாரு, எப்பா நான் உன்னைய பிளான் பண்ணி காப்பாற்றி உன்னைய உருவாக்குனது இதுக்கு இல்லை. நீ என் பிளானை இன்னும் என்ன செய்யலை, புரிஞ்சிக்கல. என் பிளானை புரியறதுக்கு நீ இங்கே இருக்கக்கூடாது. ராஜ சாப்பாடு உனக்கு சரி வராது, ராஜ சொகுசெல்லாம் உனக்கு சரி வராது. அதனால நீ என்ன பண்ணுற, ஒரு 40 வருஷம் நீ எங்கே போகிற, வனாந்தரம். இந்த வனாந்தரத்துக்கு போக காரணம் என்னது, யார் காரணம் சொல்லுங்க? இந்த அனுபவத்துக்கு யார் காரணம்? மோசையினுடைய குணாதிசயம். மோசையினுடைய குணாதிசயம். இப்ப மோசையினுடைய குணமே எங்க கொண்டே விட்டுருச்சு? இப்போ ராஜ வாழ்க்கையில இருந்து தூக்கி கொண்டே வனாந்தரத்தில் விட்டுருச்சு. இப்ப வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு தலைமறைவா இருக்காரு. இப்போ அப்படி இருக்கிற அவர் இப்பொழுது திரும்ப ஆண்டவர் வழி நடத்தி திரும்ப வராரு. வரும்போது இப்ப இடையில ஆண்டவர் ஜனங்களை கொல்ல பார்க்கிறாரு. இடையில ஆண்டவர் ஜனங்களை கொல்ல பார்க்கிறார். இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே நீங்க அப்படியெல்லாம் என்ன செய்யாதீங்க. என்னையா மோசே, நீ அன்னைக்கு அவ்வளவு கொலகாரனா இருந்த, இப்ப என்னையவே நீ தடுக்கிறியா? அந்த மாற்றத்தை தான் இப்ப நம்மள்ட்ட எதிர்பார்க்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அந்த மாற்றத்தை தான் என்கிட்டையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னும் பாவியா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தார், ரைட்டு. பாவியா இருக்கையில் நான் இருந்த மாதிரியே இப்பவும் இருப்பேன். ஆனா இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, நான் அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு, கர்த்தரிடத்துல வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா நான் பாவியா இருக்கையில் அப்படியே இருப்பேன். அப்ப சாமி தான் மாறி இருக்கு. யார் மாறல இன்னும்? ஆசாமி மாற. சாமி மாறி பிரச்சனை இல்லை, நிறைய பேர் சாமியை தான் மாத்திருக்காங்க. இன்னும் ஆள் என்ன செய்யல, மாறல. நீங்களும் நானும் எப்பொழுது அவர் ஏற்றபடி வருகிறோமோ, என் நினைவு பெரிதா இல்லாமல் கர்த்தருடைய நினைவு பெரிதாகிறதோ, அப்போ அவர் உங்களை வச்சு உங்களுக்காக பண்ணின பிளான் படி அந்த காரியத்தெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருவார். இப்படிங்கிறதுக்குள்ள கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கப்படி கூட இல்ல, அதை விட சுலபமாய் கொடுப்பார், அதை விட லகுவாய் தருவார், அதை விட பணிவாய் வந்து அமையும். அடைப்பட்டிருக்கிற வாசல் உடனே என்ன செய்யும்? திறக்கும். அவர் எதிர்பார்க்கறத கொடுக்கலையே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒருவேளை அவரு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பார் போல அப்படின்னு உடனே காணிக்கையை மடிச்சு கொண்டு இதில் போட்டு, ஆண்டவரே நான் இந்த மாதம் கூடுதலாக என்ன பண்ணியிருக்கேன் போட்டு. அவர் எப்போ அது இல்லை என் விஷயம். ஆண்டவரே நீங்கள் நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பைபிளையே முடிச்சிடலாம்னு இருக்கேன். அவர் அது இல்லை விஷயம். நான் முழங்காலே நின்று 5 மணி நேரம் ஜெபிக்கலான் இருக்கேன். அது இல்லை விஷயம். நீ மாறுவியா அதை சொல்லு. ஏன்னா நீ பாவியா இருக்கையில் இருந்த குணமே இன்னும் வேலை செய்து. நீ இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறாய். எல்லா மாற்றமும் உனக்கு வந்திருக்குது. ஆனா வந்திருக்குன்னு சொல்லி நீ வாயில சொன்னாலும் உன் குணம் இன்னும் பாவியா இருக்கையில் இருந்த குணம் தான் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்னால உன்னை என்ன செய்ய முடியல. ஏன்னா பாவிகளை அவர் என்ன செய்வதில்லை, ஆசீர்வதிப்பதில்லை. அவர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்ப இந்த மோசே எல்லாத்திலையும் உருவாக்கப்பட்டவனா இருந்தாலும் கடைசியில 400வது வருஷம் வரும்போது இப்ப மோசே யார் தெரியுமா? அடிச்சா கூட வாங்கிக்குவார். இதுக்கு முந்தி முடியுமா அவர்கிட்ட? முடியாது. அப்ப ஆண்டவர் தானே காப்பாத்தினாரு, ஆண்டவர் தானே பார்வோன் வீட்டுக்கு அனுப்புனாரு, ஆண்டவர் தானே எல்லாம் செய்தாரு. அப்படியே வச்சிருக்கலாம்ல. அந்த குணத்தை வச்சு ஏன் ரட்சிக்கல? அதை வைத்து ரட்சித்தால் மாம்ச ரட்சிப்பு, அதை வைத்து ரட்சித்தால் வீர ரட்சிப்பு, அதை வைத்து ரட்சித்தால் சண்டை போட்டு ரட்சிப்பு, அதை வைத்து ரட்சித்தால் யுக்தியில் ரட்சிப்பு. இப்ப ரட்சிப்பு எப்படி வருது? மோசேக்கு எதுவுமே தெரியாது. மோசே செய்யறது எதுவும் மோசேக்கு தெரியாது. மோசேட்ட கம்பு இருக்கு, கீழே போட்டா அது என்னவா மாறுது? அது மோசேக்கு முடியாது. மோசே கையில் இருக்கிற கம்பை வைத்து தண்ணீரை தொடுகிறான், தொட்டால் தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது. பழைய மோசேக்கு அப்படி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது பார்வோனிடத்திலே போய் எதிர்த்து நிற்க முடிகிறது. பழைய மோசே அப்படி அல்ல. அந்த உறவு வேற. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய திட்டத்தை செய்வதற்கு உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். உங்களை என்னையும் இந்த பூமியிலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நடக்கிறது என்ன என்றால், அவர் என்னை வைத்து எனக்கு செய்ய விரும்புகிறதை செய்ய விடாமல் பல தடைகள் உண்டாய் கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை வந்தாயிற்று. இப்ப இந்த விடுதலை வந்து இஸ்ரவேல் ஜனம் போய்கொண்டே இருக்கிறது. வழியிலே போகிற வழியிலே திடீரென்று மூன்றாவதாக என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலே வருவீர்கள் என்றால், அங்கே திடீரென்று இஸ்ரவேலின் இந்த ஜனத்தினுடைய வெற்றியை கண்டு பாலாக் ராஜா என்ன செய்கிறார்? இவர்களை போரிட்டு ஜெயிக்கலாம் என்று முயற்சிக்கிறார். ஆண்டவர் பின்னால வேலை செய்யறத கவனிங்க. போரிட்டு ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறார். நினைத்து கொண்டு போரிடலாம் என்று முயற்சிக்கும் போது
அங்கு இருந்த ராஜாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு அதிபதி இல்லை, சண்டையிடும் போர் சேவகர்கள் இல்லை, அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜெயிக்கிறார்கள் என்பதை பாலாக்குக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது பாலாக்கு தன் அரசவையில் உட்கார்ந்து அவன் சூழ்ச்சி செய்கிறான். இப்போ சண்டையே போடாமல் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ ஒருத்தன் ஐடியா கொடுத்துருக்கிறான். இந்த தீர்க்கதரிசின்னு ஒருத்தன் இருக்கான் அவங்க ஆட்களில். அவன் தீர்க்கதரிசி சபிச்சிட்டா சாபம், தீர்க்கதரிசி ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம். ஆகையினாலே நம்ம யாரை கரெக்ட் பண்ணிடுவோம்? தீர்க்கதரிசியை கரெக்ட் பண்ணிடுவோம். யார் தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசியை கரெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி இந்த பாலாக்கும் அவனை சார்ந்தவர்களும் வேகமாக கிளம்பி அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி முடிச்சிருவோன்னு பிளான் பண்ணும்போது இப்ப ஆண்டவர் குறுக்கிடுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு பின்னால நமக்காக ஆண்டவர் எவ்வளவு வேலை செய்யறாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பின்னால இருந்து நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் கொஞ்சம் குணத்தை மூடி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா போனா சரியா போயிடும். அல்லேலூயா. நம்ம இன்னும் பாவியா இருக்கையில் இருந்த குணத்துல இருக்கிறோம். இதை ஆண்டவர் தெளிவாக உணர்த்தினபடினாலே நான் உங்களோடு இதை பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதை ஆயத்தம் குறைஞ்ச ஒரு 2-3 வாரமாக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது என்னோடும் கர்த்தர் நிறைய விஷயத்தை டீல் பண்ணார். நானும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, அந்த பழைய குணம் ஏதாவது பாவியான குணம் இருந்தால் என்ன பண்ணுங்க, சரிப்படுத்துங்க. ஏன் தெரியுமா? அவர் வச்சிருக்க திட்டம் ஃபெயிலியர் ஆகுது, அவர் வச்சிருக்கிற மேன்மை ஃபெயிலியர் ஆகுது, அவர் உயர்த்தணும்னு நினைச்சிருக்கிறது ஃபெயிலியர் ஆகுது, அவர் இந்த இடத்தை நிரப்பணும்னு நினைக்கிறது ஃபெயிலியர் ஆகுதுன்னா விடக்கூடாது. அப்ப யாருடைய தந்திரத்துக்குள்ள சிக்கக்கூடாது? சாத்தானுடைய தந்திரத்துக்குள்ள அல்ல, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே. அவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதையிலே வழி நடத்தப்பட்ட பொழுது அவர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் அங்கே போய்கொண்டு இருக்கிறார்கள். போய்கொண்டு இருக்கும்போது திடீரென்று இந்த பாலாக் ராஜா யாரை ரெடி பண்றாரு? பீலையாம ரெடி பண்றார். அங்கே அவர்கள் ரெடி பண்ணி எப்படி ஆகிலும் இந்த பீலையாம் தீர்க்கதரிசியை வைத்து சபித்து விடலாம் என்று முயற்சித்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இது யாருக்கு தெரியாது தெரியுமா? இந்த பாலாக் ராஜா பீலையாம் தீர்க்கதரிசிட்ட போனது, தீர்க்கதரிசி இவங்களை சபிக்கும்படி பலியிட்டது, இது எதுவுமே யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியாது. நமக்கும் அது போலவே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவதும், நமக்காக எதிர்த்து நிற்பதும், நமக்காக அவர் நின்று வழக்காடுவதும், நமக்காக அவர் செய்து கொண்டிருப்பது அநேக காரியங்கள், நம் குடும்பத்துக்காக அவர் செய்து கொண்டு இருப்பது நமக்கு தெரிவதில்லை. அவர் தெரியாம கூட பார்த்துக்கிறார். ஏன்னா தெரிஞ்சா நமக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடலாம். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி சபிக்க மலை மேல் நிற்கிறார் என்பது இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியாது. நமக்கே தெரியாமல் நமக்கு பின்னால் அப்படித்தான் கர்த்தர் இன்றைக்கும் நமக்காக பல வேலைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணுங்கிறத தான் இப்ப நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை. அவர்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர்களை அழைத்தபடியே கொண்டு செல்ல விரும்புகிறார். அவர் கொடுக்க நினைத்ததை தடுக்க விரும்பவில்லை. அப்ப என்ன செய்வது? பின்னால வேலை செஞ்சு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு போய் மலையில் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது 22ஆம் வசனம் பாருங்க. அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. இப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். ஆனா தீர்க்கதரிசி பணத்துக்காக என்ன செய்யறாரு? போறாரு. பணம் தான் முக்கியம் அவருக்கு. கர்த்தர் நாம மகிமைப்படணும், கர்த்தர் குடும்பம் அதெல்லாம் கிடையாது. பணம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு போறாப்புல. ஏன்னா அங்கே கொண்டு பாலாக்கு ராஜா வண்டியை கொண்டு நிப்பாட்டிருக்க பார்த்தா ஒரே வெள்ளி பொண்ணு அது இதுன்னு நிறையா இருக்கு. அவர் எங்கே ஜெபம் பண்ணி அப்படி ஒரு காணிக்கை வாங்கியிருக்க மாட்டார். நல்லதுக்கு ஜெபம் பண்ணி அப்படி ஒரு காணிக்கை என்ன செஞ்சதில்லை, கிடைச்சதே இல்லை. இப்போ எந்த ஜெபத்துக்கு வந்திருக்கு? ஆமாம், கடந்த எலெக்ஷனில் பாருங்கள், நல்ல ஜெபத்துக்கு வர்ற காணிக்கையை விட அரசியல்வாதிக்கு ஜெபம் பண்ண காணிக்கை தான் நிறையா பேருக்கு நிறையா கிடைச்சது. அவனே ஃபோன் பண்ணி, நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தரோம், உங்கள் சபையில் ஒரு உபவாச ஜெபம் போட்டு எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நார்மலாக வந்த உபவாச ஜெபத்தில் வந்த காணிக்கையை விட யார் கொடுக்குற காணிக்கை பெருசாக இருக்குது? அரசியல்வாதி கொடுக்குற. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் நானும் பிள்ளையா மாதிரி போயிடக்கூடாது. பணத்துக்கு எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, விலை போயிடக்கூடாது. பணம் நிறையா கிடைக்குங்கிறதுக்காக கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தர் காரியத்தை மறந்துடக்கூடாது, அப்படி ஆராதனையை மறந்துடக்கூடாது, அவருடைய விஷயங்கள் எதையுமே மறந்துடக்கூடாது. ஏன்? ஆண்டவர் எல்லா குணத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். நிறைய ஆசீர்வாதம் தடைக்கு காரணம் நம்முடைய குணாதிசயம். ஏனென்றால் பாவியா இருக்கையில் நம்மிடத்தில் இருந்த குணம்
இப்பொழுது நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகும் அப்படியே இருக்கின்றால் அவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களை உயர்த்த முடியாது, உங்களை மேன்மைப்படுத்த முடியாது, உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. இப்பொழுது நீங்கள் அவருடையதையின்படியே, அவர் விரும்பினபடியே வருவீர்கள் என்றால் அவர் உங்களை உயர்த்துவதை எவனும் தடுக்கவே முடியாது. அவர் உங்களுக்கு தடை போடவே முடியாது. யாரும் உங்களை நிப்பாட்ட முடியாது. எவ்வளோ பெரிய அதிகாரி உங்களுக்கு எதிராய் வந்தாலும் சரி, ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன? அவர் திட்டமிட்டு விட்டார். அவர் திட்டத்துக்கு நான் செட் ஆயிட்டேன். செட் ஆனா அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாடலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? அற்புதமானவற்றை எனக்காக அவர் செய்வாருங்க. இப்ப நம்ம வாயில சொல்றோம், ஆனா அப்படி ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேது. இப்ப இந்த பிலேயாம் ரெடி ஆகி போய்கிட்டு இருக்கும் போதுதான் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக, எதிரான்னு கூட சொல்லல, என்ன சொல்லியிருக்குது, எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு, யாருக்கு தெரியல? தீர்க்கதரிசிக்கு தெரியல. நிறைய விஷயம் தீர்க்கதரிசிக்கு தெரியல. ஆமென். யாருக்கு தெரியுது? அந்த கழுதைக்கு தெரியுது. இப்ப கழுதை என்ன செய்ததான் பாருங்க, வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு, கழுதையை வழியிலே திரும்ப பிலேயாம் அதை அடி. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறமும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு வச்சு தேய்ச்சிருச்சு. அப்பவும் நம்ம ஆளுக்கு புரியுதா? பத்திகளா? நம்ம பாருங்க, என்ன நடந்தாலும் நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது. இப்போ இதில் ஏதோ ஆண்டவர் ஏதோ ஒரு பிளான் சொல்லுதாரு, அப்போ கொஞ்சம் அடங்கி அமைதி டப்புன்னு அவர்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கோம். இப்பவும் நம்ம பிளான் படி, நம்ம எண்ணத்தின்படி, நம்ம யுக்தியின்படி, நம்ம குணத்தின்படி எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்கும். இல்லைங்க, சில விஷயத்தை சரி பண்ணவே வேண்டாம். டக்குன்னு யார்கிட்ட வந்துடுவோம்? அவர்கிட்ட வந்துடுவோம். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நம்மளை பற்றிய பிளான் அவருக்கு பெருசா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை குறித்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கிறார். நம்ம தான் இன்னும் தெளிவு பெறல. நம்ம இன்னும் பாவியாய் இருக்கையில் இருந்த குணத்திலே இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார், மாற சொல்லுகிறார். செய்வோம் என்றால் அவர் நமக்காக பின்னால வேலை பார்த்து ரெடியா வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? அது உடனே கிடைக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புறீங்க? ரெடியா இருக்கு உங்களுக்காக. நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது ரெடியா இருக்கு. எவ்வளவு உயரம் போகணும்னு சொல்றீங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா தர முடியாது. ஏன்னா அங்க போய் இருக்கிறதுக்கு பாவியான குணத்தை வச்சு அங்க போக முடியாது. நான் பாவியா இருக்கையில் இருந்த குணத்தோடு அங்க போக கூடாது. அங்கே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு போகணும், பரிசுத்தமாக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்துதான், எனக்கும் சேர்த்துதான். அப்ப இந்த பிலேயாமனுடைய எண்ணம் பாருங்க, மாறி மாறி அவனுடைய எண்ணம் ஃபுல்லா இப்ப என்ன செய்யுதுன்னா, மலை மேல நின்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு நேரா கையை நீட்டி என்ன பண்ணி விட்டுறணும்? சபிச்சு விட்டணும். சபிச்சா காணிக்க வெயிட்டா இருக்கு. இப்ப காணிக்கையும் வேற வண்டியில பின்னாலே வருது வேற. அதான் பெரிய பிரச்சனை. அவன் ஒரு இடத்துல வச்சானா பாருங்க, அவன் ரதம்லாம் பின்னாலே வருது, குதிரை எல்லாம் பின்னாலே வருது, வண்டி எல்லாம் 6 இடத்துல பலி செலுத்துறாங்க. 6 பக்கமும் காணிக்க தூக்கிட்டு வராங்க. இந்த பாரு, பண்ணிட்டா இந்த வச்சுக்கோ, சபிச்சனா இந்த வச்சுக்கோ. எத்தனை சோதனை வந்தாலும் சரிங்க, அவர் என்ன நினைவுல நம்மளை நினைச்சு அழைச்சிருக்கிறாரோ, அபிஷேகித்திருக்கிறாரோ, வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதிலே நின்றுக்கணும். அதை விட்டுவிட்டு அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ நடந்தது என்ன பாருங்க, திரும்பியும் அவன் என்ன செய்யறானா, அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்தில், என்னலாம் நல்லா கவனிங்க, பேசி சரி பண்ண முடியாத ஆளை பிரச்சனைக்குள்ள அனுப்பி தான் சரி பண்ணுவார். இதுக்கு ஒரு ஆமைன்னு சொல்லி ஏத்துக்கோங்க. ஆமா, பிரச்சனைனா சும்மா இல்ல, உயிரோடே இருக்க வேண்டாம், போ அந்த உலகத்துல எதுக்கு இருந்து, அந்த அளவுக்கு கொண்டு போயிருவார். அப்படி போனா புரிஞ்சுக்காங்க, ஏதோ சொல்லித்தர விரும்புறார், நீங்க கேட்க மாட்டேங்க. வார்த்தையில சொல்லி கேட்கலன்னா வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்தா கேட்பீங்கன்னு தான் அப்படி ஒரு பிரச்சனை. இப்போ இந்த பிலேயாம் ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறவர், திடீர்னு பார்த்தா போகுது பாருங்க, ஒரு இடத்த கூட்டு போறாரு, இங்கிட்டும் போக முடியாதான், இங்கிட்டும் போக முடியாதான், அப்படி ஒரு இடுக்கமான ஒரு இடத்துல கொண்டே நிப்பாட்டிட்டார். அப்படி போன உடனே அங்க சொல்லியிருக்குது பாருங்க, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு கழுதை படுத்துருச்சு. படுத்தா நம்ம ஆளுக்கு புரியவே மாட்டேங்குங்க. அதான் சொல்றேன், நம்ம நினைவு நிறைய நேரம் தப்பா இருக்குன்னு புரிய மாட்டேங்கோம் நம்ம. இப்ப பிலேயாமினுடைய நினைவு பாருங்க, ஆவியின் பலத்தில் இல்லை, கர்த்தருடைய தெளிவில் இல்லை. இவனுடைய நினைவெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா,
இவன் சொந்த குணமாக இருக்கு. இந்த சொந்த குணத்தில் இவன் டிராவல் பண்ணுறான், கழுதையை போட்டு அடிக்கிறான். இப்போ கழுதை படுத்துக்குச்சு. கழுதைக்கு இருக்கிற தரிசனம் கூட யாருக்கு இல்லை? கழுதைக்கு நல்ல தரிசனம் இருக்கு. அது அழகா கர்த்தரை பார்க்குது, அது தூதனை பார்க்குது. ஆனால் யார் பார்க்கல? ஏன் நம்மால் பார்க்கல? ஏன்னா நம்மளுடைய குணம் மாறிடுச்சு, நம்மளுடைய எண்ணம் மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் படி தான் இருக்கணும். என் நினைவுகள் உன் நினைவு அல்ல. என் வேலையை செய்கிறதா இருந்தா, என் பிள்ளையா இருந்தா நினைவு யாருதான் இருக்கணும்? என்னதான் இருக்கணும்? நீ பாவியா இருக்கையில் அது என் நினைவு இல்லை. ஆனால் இப்போ நீ பரிசுத்தமாக்கப்பட்டுட்ட, இப்போ நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, இப்போ நீ மனம் திரும்பிட்ட, இப்போ நீ ஏன் பிள்ளை ஆயிட்டனா, இன்னும் பாவியாக இருக்கிற குணத்தில் அந்த எண்ணத்தில் இருக்காத. இப்போ யார் எண்ணத்துக்கு வா? ஏன் குணத்துக்கு வா, ஏன் சைடு வா. அப்போ இந்த கழுதை படுத்து கொண்ட பொழுது பீலேயாம் கோபம் உண்டவனாகி, இந்த கோபம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? இந்த கோபம் இப்போ யாருது? இந்த கோபம் யாருது சொல்லுங்க? அவனுடைய குணம், அவனுடைய சொந்த குணம். கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடி. இப்பவும் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இதுக்கு மேல இவனை அவமானப்படுத்துறதுக்கு வழியே இல்லைங்க. கழுத வாயை என்ன பண்ணிட்டாராம்? திறந்துட்டாராம். கழுது அப்போ எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க. கழுதெல்லாம் நம்மளுக்கு புத்தி சொல்லுது அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படிங்க? யார் புத்தி சொல்லுதா? கழுதெல்லாம், வழியில போற கழுதெல்லாம் நமக்கு புத்தி சொல்லுது. அந்த அளவுக்கு நடந்தது யாரு? நம்ம புரியுதா? நமக்காக அவர் பல விஷயத்தை செய்கிறார். நமக்காக அவர் மேன்மையானதை செய்கிறார். அவர் மேன்மையானதை செய்யும் பொழுது நான் மேட்டிமையாக இருக்க முடியாது. அவர் எனக்கு உயர்வானதை செய்யும் போது நான் உணர்வில்லாதவனாக இருக்கக்கூடாது. அவர் எனக்காக பெரியவைகளை செய்யும் போது நான் பாவம் நிறைந்தவனாக இருக்க முடியாது, சம்பந்தப்படுத்த முடியாது. பாருங்க, அதை இந்த பீலேயாம் அடின்னு அடித்து கொண்டு இருந்த பொழுது இந்த கழுதை இப்பதான் பேசுது. என்ன பேசுதான் பாருங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலேயாமை நோக்கி, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படிக்கு நான் உமக்கு என்ன செய்து? அப்பொழுது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். இது இப்போ இவன் என்ன இதுல பேசுறாரு? இவர் இப்போ தீர்க்க தரிசன அபிஷேகத்திலையும் பேசல, தீர்க்க தரிசியாவும் பேசல. இப்போ யாரா பேசுறாரு? பீலேயாம்ங்கிற மனுஷன் பேசுறான். நீ என்னைய பரியாசம் பண்ற, கழுதை நீ என்னைய பரியாசம் பண்ற அப்படிங்கிற மாதிரி பேசுறான். பேசும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையிலே ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை. கழுதை சிரிச்சிருக்கோம். ஏயா, உன்னை கொல்லதுக்கு ஒருத்தன் ஏற்கனவே ரெடியா இருக்கான், நீ எந்த பட்டயத்தை பத்தி பேசுற? நானே உன்னை அந்த பட்டயத்துல இருந்து தான் என்ன பண்ணிக்கிட்டு வரேன். சில கழுதை நம்மளை காப்பாத்துதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்னியவே நான் அந்த பட்டயத்துல இருந்து தான் உன்னைய நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், காப்பாத்திட்டு இருக்கேன். அவர் சொல்றான் பாருங்க. உடனே கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. கழுதை கேட்குது, இது நான் எவ்வளோ காலமா உன்னைய சுமக்கிறேன், என்னைக்காவது நான் இப்படி நடந்துக்கிட்டேனா? எப்பயாவது நான் இப்படி பண்ணியிருக்கேனா? இப்போ திடீர்னு பண்ணும் போது உமக்கு தெரிய வேண்டாமா? இதுதாங்க கர்த்தர் பெருசா வச்சிருக்காரு. நம்ம சொதப்பி விட்டு, நம்ம கெடுத்து விட்டுறோம், நம்ம அதை உருவாக்க மாட்டோம், அந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி. இப்ப பீலேயாமனுடைய செயல் மாறி 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 இவனொரு தீர்க்கதரிசி. இவன் தீர்க்க தரிசனம் சொல்லி பல விஷயம் நடந்திருக்குது. ஆனா அப்படி ஒரு நல்ல தீர்க்கதரிசி இப்ப என்ன குணத்துல வந்துட்டாரு? அந்த அபிஷேகம் இல்லை, அந்த தீர்க்க தரிசனம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, நார்மல் பர்சன் மாதிரி பேசுறாரு. இப்போ கழுத புத்தி சொல்லுது, ஏய்யா நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? இதுக்கு முன்னால் நான் இப்படி நடந்திருக்கேனா? இப்படி ஏதாவது பேச்சு வந்திருக்கா? உன்னை நான் திட்டினேனா? உன்னை நான் இப்படி செவுரில் வச்சு உரசினேனா? வயலுக்குள்ளே இறக்குனேனா? எவ்வளோ அழகாக கொண்டு போனேன், இவ்வளோ காலம் சுமந்திருக்கேன்ல, இப்போ திடீர்னு அப்படி ஆகுதுன்னா நீ யோசிக்க வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு அப்போ சொல்லுது பாருங்க, உண்டோ என்று சொல்லி சொன்னதுக்கு அவன் என்ன பதில் சொன்னானா? அப்படிலாம் இல்லைப்பா. அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்த உடனே அங்கே நடக்கிறது பாருங்க. வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம் கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற, ஐயோ பிரச்சனை பெருசாக இருந்திருக்கு, இந்த கழுதை நம்மளை காப்பாற்ற வந்திருக்கு, நமக்கு தெரியலையே. கழுதை பேசுனது காப்பாற்ற, நம்ம இது தெரியாமல் கழுதை அடிச்சு விட்டோமே அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவர்கிட்ட பணிந்து குனிந்து, இப்போ ஆண்டவர் திரும்ப என்ன பேசுகிறார் பாருங்க. அடுத்து அவன்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, நீ இந்த கழுதையை இதோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக என்ன செய்தேன்? ஆமா, அவர் ஒரு பிளான் போட்டு வந்துகிட்டு இருக்கும் போது நீ வேற மாதிரி போறிய. சரி, அட்லீஸ்ட் நீ தான் எனக்கு ஒத்து வரல, நீ தான் என் பேச்சு கேட்கல, உன் கழுதை என் பேச்சு என்ன செய்யுது? கேட்குது.
கழுதை எனக்கு நான் சொன்னதை கேட்குது, கழுதை நான் சொல்றதை செஞ்சுது. அதனால இப்போ கழுதையை வச்சு உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், புத்தி புகிட்டு இருக்கேன். ஆகினாலே கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு. கழுதை என்னைய பார்த்துச்சியா, நீ ஆனால் என்ன செய்யல, என்னைய பார்க்கல. எனக்கு விலகாமல் இருந்ததினால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு ஒன்றை கொன்றுவேன், கழுதையை காப்பாற்றிடுவேன். எப்படி, சரியா? அந்த டீல் ஓகேவா? நம்ம பாருங்க, நம்ம வலுத்த கழுதையை விட்டுருதாராம், ஆனால் நம்மளை அடிக்காராம். ஏன் காரணம் என்ன? அவர் ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை செய்ய விடுறதில்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, என்னை உயர்த்தவில்லை, என்னை மேன்மைப்படுத்தவில்லை, எனக்கு எதுவும் தரவில்லை, நான் இவ்வளோ நேரத்துக்கு நான் என்ன லெவலில் இருந்திருப்பேன் தெரியுமா? யார் இல்லைன்னு சொன்னா இந்நேரத்துக்கு இருந்திருப்பீங்க அப்படி லெவலுக்கு. ஆனால் இன்னும் என்ன குணம் மாறல, பாவியாய் இருந்த குணம் மாறவில்லையே. இப்போ கழுதைட்டு ஆண்டவர் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ நம்ம என்னவா போயிட்டோம், கம்மியாக போயிட்டோமே. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதனை நோக்கி அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அதைத்தாங்க இன்னைக்கு புரியணும்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக நிறையா வச்சிருக்கார், உங்களுக்காக செய்ய போகிறார், உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற விதமே வேற. அதை அறியாதிருந்தேன், இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால். இப்போ தான் வழிக்கு வரார். நான் திரும்பி என்ன செய்கிறேன், அப்பவும் ஆண்டவர் விடலை, நீ திரும்பியெல்லாம் போண்டாம், வந்த வேலையை செய், எதுக்கு வந்தியோ அதை செய்ய. ஆனால் செய்யும் போது எப்படி செய்ய, மாற்றி செய். நீ அவன் சபிக்க காசு தரேன், நல்லா அந்த காசை வாங்கிட்டு என்ன பண்ணிடு, ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இரு. அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிங்கங்க, இந்த பிலேயாமினுடைய குணம், இந்த சில குணம் சரியில்லைன்னா கர்த்தரும் ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தரால் சிலர் ஆசீர்வாதத்தை பெறவும் முடியாது. பிலேயாம் செய்த வேலை என்ன தெரியுமா? இவர் உடனே ஆண்டவர் இவ்வளவு தூரம் பண்ணிட்டாரு, இந்த இஸ்ரவேல் ஜனத்து மேல இவனுக்கு கோபம். என்ன கோபம்? இந்த ஜனம் என்னைய இவ்வளவு அவமானப்படுத்தி இந்த கழுதெல்லாம் பேசுற அளவுக்கு ஆக்கிருச்சு, இந்த ஜனத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதே இந்த பிலேயாம் அந்த ராஜாக்கள்கிட்ட சொல்றான், கர்த்தர் என்னை சபிக்கும்படி அனுமதிக்கவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். என்னன்னா, நீ என்ன பண்ணு, உன் கூட ஒத்து வந்திருக்கிற மோவாபிய ஸ்திரீகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள உபச்சாரம் பண்றதுக்கு என்ன பண்ணிடு, அனுப்பி விட்டுரு அப்படின்னு ரகசியமா இந்த தகவலை யார் கொடுத்தா? பிலேயாம் கொடுத்துட்டாரு. ஆகையினாலதான் கர்த்தர் கடைசி வரை பிலேயாமை வெறுத்தார், பிலேயாமின் வழிகளை வெறுத்தார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் எனக்காக ரெடியா சில ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நமக்கு அது தெரியல. நம்முடைய குணாதிசயத்தினாலே நாம் அதை இழந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிலேயாம் இதை செய்த பொழுது என்ன நடந்தது? 32,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். எதற்காக? இந்த பிலேயாமினுடைய ஐடியா நிமித்தமாக. இப்போ இந்த பாலாக் ராஜா சண்டையிடாமல் கர்த்தருக்கு எது பிடிக்காதோ அதை செய்ய வச்சு ஆளை அழிச்சு விட்டாங்க. இப்போ நீங்கள் நானும் யோசிங்க, அந்த திட்டத்துக்கு உடந்தையா போறோமா, கர்த்தர் நம்மளை வச்சிருக்க திட்டத்துக்கு நம்ம அவர் பக்கம் வர்றோம்? அல்லேலூயா. கர்த்தர் பக்கம் நிற்கிறோமா? அந்த பிலேயாமினுடைய திட்டத்தை போல இப்படி வஞ்சகமாய் நமக்கு வருகிற ஆலோசனைகளுக்குள்ளே நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதை செய்ய முடியாது. இதே ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். நான் இந்த வரிசையை அப்படி முடித்து நிப்பாட்டுகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே போகும்போது இப்போ எங்கே போய் சேரணுங்க? கானானுக்கு போய் சேரணும். எங்கே போகணும்? கானானுக்கு. இப்போ கானானில் யார் இருக்கா? உபாகமம் 7:1, யோசுவா 3:10 இந்த கானானில் 10 வகையான சந்ததி இருக்காங்கன்னு சொல்லியிருக்குது. எத்தனை வகையான சந்ததி? 10 வகையான சந்ததி. உபாகமம் 7:1, யோசுவா 3:10. இப்போ இந்த 10 வகையான சந்ததியை துரத்துனாதான் யார் போய் இருக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனம் இருக்க முடியும். அவர் வேற சொல்லியிருக்காரு, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ நடாத தோட்டத்தில் எல்லாம் செய்வ எல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் அப்போ அந்த வேலையெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கணும்? செஞ்சு வச்சிருக்கணும். இப்போ அவங்கள வேற விரட்டணும். ஆண்டவர் நீதி உள்ளவர் வேற, அவர் ஏமாத்தி செய்ய முடியாது, அவர் நீதியாய் செய்கிற தேவன். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக வேலை செய்கிறாரு. இவன் கிளம்பின நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டாராம், அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு உபாகமம் 9ஆம் அதிகாரம், உபாகமம் 9ஆம் அதிகாரத்தை கவனிங்க. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. நல்லா கவனிங்க. இந்த கானான் தேசம் எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக வாழ்ந்த மாக்கோம், அதனால தான் கர்த்தர் தந்தாராகும் அப்படின்னு என்ன செய்யாத
சொல்லாத. ஏன்னா அப்படி இல்லை. என்னுடைய பெர்ஃபெக்ட், என்னுடைய ஒழுக்கத்தினாலே அல்ல கர்த்தர் தருவது, அவர் எனக்கு திட்டம் பண்ணினதினால் தருகிறார். என் மீது அவருக்கு அன்பு இருக்கிறதுனால தருகிறார். என் மீது அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதுனால் தருகிறார். இந்த கானான் கொடுக்கப்பட்டது எதற்காக? இங்கே நடந்து வந்துகிட்டு இருந்த ஜனத்தினால அல்ல, ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் என்ன கொடுக்கிறாரு? கானான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மை கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு, ஒரு திட்டத்துக்கு அழைத்திருப்பார் என்றால் அந்த அழைப்பின்படி அவர் செய்தே தீருவார். அதற்கு நான் இப்பொழுது ஒத்து போக வேண்டும். இப்ப இங்கே நீங்க கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி நீ சொல்லாயாக அந்த ஜாதியாருடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அப்ப அங்க இருந்த அந்த 10 சந்ததியை எப்படி துரத்த முடிஞ்சது? எல்லாம் அந்த ஊர்ல இருக்காதா? எல்லாம் கிளம்பு. எதுக்கு கிளப்புறாரு? நீங்க வரப்போறீங்க, நீங்க அங்க வரப்போறீங்க. அப்ப நல்லா கவனிங்க, எனக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் எனக்கான அந்த இடத்தையும் அவரே என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணு. நான் போய் அங்க போய் சேர்றதுக்கு எனக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடம் எப்படி இடம்? அது பாலும் தேனும் ஓடுகிற இடம். ஹல்லேலூயா. அந்த பாலும் தேனும் ஓடுகிற இடத்தில் இப்பொழுது வேறொருவன் இருக்கிறான். அவனை விரட்டிட்டு தான் என்னைய வைக்கணும். அப்ப அவனை விரட்டினா கூட அநீதியாய் விரட்டிடக்கூடாது. இப்போ என்ன செய்தார் தெரியுமா? இவன் இங்கே கிளம்பும் போது, ஏன் 40 வருஷம் ஆச்சு? இஸ்ரவேல் ஜனம் ஏன் 40 வருஷமா வந்தது? காரணம் என்ன? காரணம், இவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பின அன்றையிலிருந்து இந்த 10 சந்ததிக்கும் நியாய தீர்ப்பு வந்தது. 10 சந்ததிக்கு என்ன வந்ததுங்க? நியாய தீர்ப்பு வந்தது. ஆகாமியத்தின் நிமித்தம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்ப சொல்லி சொல்லி அவங்கள தண்டிச்சுக்கிட்டே இருந்தார். அப்ப ஆண்டவர் ஒருவனுக்கு நன்மை செய்ய இன்னொருவனுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். அப்ப நீங்களும் நானும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்றாருன்னா, அந்த ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால வேலை செய்யறாரு. அந்த வேலை செய்யறது அவன் ஒருத்தன் எவனா இருக்கலாம், அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்துடும். இஸ்ரவேல் ஜனத்தை கிளப்புறதுக்கு 10 வாதையை அனுப்பி எகிப்தியர்களை என்ன செய்தாராம்? வாதித்தார். எகிப்தியனுக்கு அது வாதை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது வாதை இல்லை. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்காக ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறாரு. அவர் ரெடி பண்ணி அழகா எல்லாத்தையும் வைக்கிறாரு. நான் தான் அதை என்ன பண்ணி விட்டுறேன், அதை சரியாக அடைய விடாமல் பண்ணி. அப்போ இன்றைக்கு நான் அதை புரிந்து கொண்டு, அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நீதி நிமித்தம், உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தம் அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதியாருடைய ஆகாமியத்தின் நிமித்தமும். 5ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையின் நிறைவேறும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக. அப்ப சில நேரம் பாருங்க, சில ஆசீர்வாதம் ஏன் பரிசுத்தத்தில் வரல, அவர் ஏற்கனவே தரணும்னு திட்டம் பண்ணியிருக்கார், அதனால தரார். எத்தனை பேர் அப்படி ஏற்றுக்கொள்றீங்க? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் செய்யற சில விஷயத்துல தான் அவர் தரப்போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நான் தர்றது, நான் செய்யறதில்ல. இல்லை, அவர் எனக்கு, அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என்னை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கு நேராக என்னைய கூட்டிட்டு போறாரு. நான் சரியாய் போனால் அவர் எனக்கு தருவார். அந்த அதிகாரத்தை நீங்க முழுசும் வாசித்து பாருங்க, அவர் அதை தருவார். அப்ப முதல்ல ஆகாமியத்தின் நிமித்தம். 2ஆவதாக பாருங்க, 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எதற்காக அவர் அவர்களை விரட்டினார் என்று சொன்னால், எதற்காக விரட்டினார் பாருங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. 7, 2, 3. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து, ஏன்னா சில பேர் அவர் விரட்டிடுவாரு, சில பேருக்கு நீ தான் போய் அங்கே என்ன செய்யணும், பிரச்சனை பண்ண வேண்டியது இருக்கும். நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன், அப்படி நீ முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். 3ஆம் வசனம் பாருங்க. அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும். அங்கே போய் அடிச்சிட்டு இருக்கும் போது, சே நம்ம மகளுக்கு கட்டி வச்சா நல்லா இருக்குமே, மகனுக்கு கட்டி வச்சா நல்லா இருக்குமே, பொண்ணு நல்லா இருக்க, மாப்பிள்ளை நல்லா இருக்கேன்னு அங்கே போய் யோசிக்கப்படாது. போன வேலை என்னவோ அதை செய்யணும். எத்தனை நம்ம நிறைய நேரம் இப்படி டக்குன்னு என்ன பண்ணிடுறோம், அங்கே சிச்சுவேஷனை பார்த்துட்டு, சூழ்நிலையை பார்த்துட்டு மாறிப்புறோம். ஆண்டவர் சொல்றார், மாறாத, அங்கே உன் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வராரு.
அங்கே சொல்லும்போது, என்னை பின்பற்றாமலும் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஆகையினாலே கர்த்தர் உங்க மேல வச்சு பாலும் தேனும் ஓடுற தேசம் கொடுக்காருன்னா அமைதியாக அதை வாங்கிட்டு என்ன செய்யுங்க, போங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மீது அன்பு கூர்ந்ததினால். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமே அதான், அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்மை ஜெயங்கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்கு காரணம் என்ன? அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இதை அவர்களுக்கு செய்கிறார். ஆதியாகமம் 12:7 பாருங்க, அவர் சொன்னார், நான் உனக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார். தருவேன்னு சொன்னார், கொடுத்துட்டார். ஆனால் அந்த கேப்பில் நடந்த விஷயம் பாருங்க. இந்த நிறைய விஷயங்கள் எதனால அப்படின்னா, மனம் திரும்பாத நாம் எல்லாரும் மனம் திரும்பினதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். என்ன கம்பேர் பண்ணணும்? பாவியா இருக்கையில் இருந்த குணமும் இப்பொழுது தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு இருக்கிற குணமும் மாறிடுச்சான்னு பாருங்க. மாறி இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக திட்டம் பண்ணினதை அவர் தருவார். ஹல்லேலூயா. கடைசியாக யோவான் 14:1-2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் உனக்காக இப்போ உன்னை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நான் உனக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் பாருங்க, பிஹைண்ட் த ஸ்கிரீன் வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்கிறேன். இப்போ எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ அகலன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை குறித்து சொல்லப்பட்ட அளவை தவிர, பொற்தல வீதியை தவிர, அங்கே பொண்ணு காலில் மிதிக்கப்படும் என்று சொன்னதை தவிர வேற ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர் அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக நாம் போய் வாசம் பண்ணுவதற்கு, அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதற்கு, கர்த்தரோடு இணைக்கப்படுவதற்கு அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது இப்பொழுது நம் பார்வையில் இல்லை, அது நம்மால் காண முடியாது. அது நாம் போய் சேர வேண்டிய இடம். கர்த்தர் அதை நமக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்காக ஒரு பிதாவின் வீடு, அதாவது பரலோக ராஜ்யத்தை அவர் அங்கே ஆயத்தம் பண்ணுகிறார். இது பூமியில் உள்ள இடம் அல்ல, இது தேவனுடைய சந்நிதியில் இருக்கும் இடம். ஹல்லேலூயா. அதையும் இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? ஆயத்தம் பண்ணி. இப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனோடு இருக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எதற்கென்று சொன்னால், அன்று கானான் தேசத்தை அடைவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது போல, பரம கானானை அடைவதற்கு, பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்வதற்கு நமக்காக அவர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசுவாசியின் உண்மையான நிரந்தர வீடு இந்த உலகம் அல்ல, பரலோகம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:20 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ என் வேலை என்ன? நான் பாவியா இருக்கையில் இருந்த குணத்தோடு அல்ல, இப்பொழுது கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார், என்னை அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணியிருக்கிறார். அதிலே நான் சுத்தம் பண்ணப்பட்டவனாக, நீதிமான் ஆக்கப்பட்டவனாக, பரிசுத்தவானாக நான் அவர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நான் செய்வேன் என்றால் அவர் எனக்கு கைகளினால் கட்டப்படாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு பண்ணியிருக்கிறார். அது உலக வீடுகளைப் போல அல்ல. உலக வீடுகள் நிலையற்றது. ஆனால் இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த ஸ்தலம் அழிவில்லாத நித்திய வாசஸ்தலம். 2 கொரிந்தியர் 5 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் முதல் 10 வசனம் தெளிவாக அதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1 வசனத்திலிருந்து பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரலோக வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளால் காணப்பட மாட்டோம். அவருடைய அதை தரித்து கொண்டோமானால் இந்த பூமியிலே நாம் நிர்வாணிகளாய் காணப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மகிமை நிறைந்தவர்களாய் இருப்போம், அவரோடு கூட மறுரூபம் ஆவோம். அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை நன்றாக கவனிங்கள். என்ன?
என் நினைவு அவருடைய நினைவு, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொன்னார் என்றால், அவர் எனக்காக ஏதோ செய்கிறார், என் பிள்ளையின் எதிர்காலத்துக்காக ஏதோ செய்கிறாரு, என் குடும்பத்தினுடைய காரியத்துக்காக ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை செய்கிறார், இந்த சபையினுடைய காரியத்தை குறித்து அவர் செய்கிறார். அவர் செய்கிற பொழுது அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒத்து போக வேண்டும், அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரோடு கூட நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்காக அவர் சகலவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம் மீது வைத்த திட்டம் அதுதானே. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்மிடத்திலே இந்த பூமியிலே ஐஸ்வர்யமாவதற்கு ஆண்டவர் ஒரு குணத்தை சொல்லுகிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுதான் ஆண்டவருக்கு வேணும், இதுதான் ஆண்டவருக்கு வேணும். நீதிமொழிகள் 22:4. எல்லாரும் கவனிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். அல்லேலூயா. இதை செய்ய பிரயாசப்படும். இதை மட்டும் செஞ்சா போதும். 2 விஷயம் என்னதுங்க? 1 என்னதுங்க? தாழ்மைப்படணும். 2 என்னதுங்க? கர்த்தருக்கு பயப்படணும். அவ்வளோதான். ஏன்னா அவர் எனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தரணும், எவ்வளவு தரணும் எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல? அதை அனுபவிக்க முடியல, அதை போய் அடைய முடியவில்லை, அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? என்னுடைய பாவியாயிருந்த குணம் இன்னும் என்ன செய்யல? மாறல. என்னுடைய கோபம் இன்னும் தீரவில்லை. இருக்கிறது தீர்க்கதரிசி, ஆனால் உள்ள வேலை செய்யறதெல்லாம் என்னது? பெரிய கோபம். இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். கவனித்து அவர் செய்கிறதை அவரால் தர முடியவில்லை. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு வரும் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த பூமியில் நமக்கு என்ன தேவைங்க? ஐஸ்வர்யம் தேவை, மகிமை தேவை, ஜீவன் தேவை. அதுக்கு நம்மகிட்ட 2 இருந்தால் போதும். 1 என்னதுங்க? தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்க. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ எதில் தான் எதிர்த்து வராரு? சாத்தான் நம்ம கூட இருக்கானா எதிர்க்கிறாரு? இல்லை. என்கிட்ட பெருமை இருந்தாலே அவர் எனக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்காக கர்த்தர் ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கும். இந்த பூமியிலே நமக்காக பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய சுயத்தை வைத்துக்கொண்டு, சொந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு, நம்முடைய ஆசாபாசங்களை வைத்துக்கொண்டு, நம்முடைய குணங்களை வைத்துக்கொண்டு கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தரும் மேன்மையை, கர்த்தர் தரும் ஐஸ்வர்யத்தை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற புதிய ஜீவனை இழந்து விடாதபடி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.